அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா திருவாதிரை நட்சத்திரம். இப்போ நம்ம மிருகசீரிஷ நட்சத்திரத்துக்கு பார்த்தோம். அடுத்த நட்சத்திரம் அப்படின்னு பார்த்திங்கன்னா திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவங்க மிதுன ராசியில் பிறந்திருப்பாங்க. அப்போ இந்த திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவங்க எல்லாருமே அடுத்த உங்களுக்கு 2வது நட்சத்திரமான புனர்பூச நட்சத்திரக்காரங்களை பக்கத்தில் வச்சுக்கலாம். அல்லது இந்த புனர்பூச நட்சத்திரக்காரங்கிட்ட நீங்கள் ஒரு பணம் சும்மா ரொம்ப சொந்தக்காரங்களாக இருந்தால் எப்போ எனக்கு ஒரு 10 ரூபா கொடு அப்படின்னு சொல்லி அவங்ககிட்ட அந்த மாதிரி பணம் வாங்கினீங்கனாலும் உங்களுக்கு அது வளர்ச்சியை கொடுக்கும், பண வரவுக்கு உண்டான விஷயத்தை கண்டிப்பாக கொடுக்கும். அப்போ புனர்பூச நட்சத்திரத்துக்கு உண்டான தெய்வம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா ஸ்ரீராமர். அப்போ ஸ்ரீராமரை நீங்கள் புனர்பூசத்தன்னைக்கு நீங்கள் வழிபாடு பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் ரொம்ப எதுவுமே இல்லை அப்படிங்கிற நில் பேலன்ஸில் இருந்தாலும் கூட நீங்கள் 2 மாதம் செஞ்சு பாருங்கள், 3வது மாதம் உங்களுடைய தேவைக்கு என்ன வேணுமோ அது கண்டிப்பாக வந்து சேரும். சரிங்களா? இதை நான் ஆணித்தரமாக நான் சொல்கிறதுக்கு காரணம் என்னென்னா நிறைய இடங்கள்ல நம்ம இது மாதிரி யூஸ் பண்ணி அதுக்கான வெற்றியை நம்ம அடைஞ்சிருக்கோம். சரிங்களா? அப்போ புனர்பூச நட்சத்திரத்துக்கு உண்டான தெய்வத்தை புனர்பூச நட்சத்திரத்தன்னைக்கு நீங்கள் வழிபாடு பண்ணிட்டு வரும்போது கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றி கண்டிப்பாக உண்டு, பணம் வரவுகள் அப்படிங்கிறது உண்டு. அப்போ இந்த புனர்பூச நட்சத்திரத்திற்கான சிம்பிள் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா வில் அம்பு. அப்போ இந்த வில் அம்பை நீங்கள் உங்களுடைய ஃபோனில் கூட நீங்கள் டவுன்லோட் பண்ணி டெய்லியும் அந்த வில் அம்பை பார்த்துட்டு வர்றது, அதை உங்கள் கையில் வச்சு பார்க்குறது, அல்லது ஒரு வில் அம்பு வாங்கி நம்ம இடத்துல வச்சுட்டு டெய்லி அதை நம்ம எடுத்து பார்த்து நம்ம அதனோட என்ன ஆகணும்னா கனெக்ட் ஆகணும். அப்போ தான் அது நமக்கு உண்டான விஷயத்தை கண்டிப்பாக ஈர்த்து கொடுக்கும். பிரபஞ்சத்தில் எல்லாமே ஒவ்வொரு விஷயமுமே நம்ம என்னென்னா கனெக்ட் ஆகிறதான். இப்போ நம்ம ஒருத்தரை நினச்சோம் நீங்கள் வந்தீங்க அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, நம்மளுடைய எண்ணம் அவங்கள அந்த இடத்துல போய் நம்மளை பார்க்க வர வைக்கும். இவ்வளோதாங்க விஷயம். இப்போ பிரபஞ்சத்தில் நிறைய கொட்டி கிடக்கு. அதுக்கு நம்ம ஒவ்வொருத்தருமே ஒரு கர்மாவில் பிறந்ததுனால நம்ம நட்சத்திரத்துக்கு உண்டான சில நட்சத்திர சூட்சமங்களை நம்ம வழிபாடு பண்ணிட்டு வரும்போது கண்டிப்பாக நம்ம ஜெயிக்கலாம். சரிங்களா? அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இந்த திருவாதிரை நட்சத்திரத்துக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா 6வது நட்சத்திரம் அப்படின்னு பார்த்திங்கன்னா பூர நட்சத்திரம். அப்போ இந்த பூர நட்சத்திரக்காரங்க மூலமாக ஒரு வழக்கு நடக்குதுன்னு வச்சுங்களேன், இந்த பூர நட்சத்திரக்காரங்களை கூப்பிட்டு போனீங்கன்னா அந்த பஞ்சாயத்தை பெருசாக வராமல் போயிடும். உங்களுக்கு ஒரு பிரச்சனை, நீங்கள் ஒரு இடத்துக்கு போகிறீங்க, போனால் சண்டை வரப்போகுதுன்னு தெரியுது, இவங்க பூர நட்சத்திரத்தில் யாரோ ஒருத்தர் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு சும்மா வாச்சும் வா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு போயிட்டீங்கன்னா அந்த சண்டை ஒன்றுமே இல்லாமல் போயிடும், நீங்கள் தான் அந்த இடத்துல வெற்றி அடைவீங்க. அப்போ இந்த பூர நட்சத்திரத்திற்கு உண்டான தெய்வம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆண்டாள், ஸ்ரீவில்லிபுத்தூரில் இருக்கக்கூடிய ஆண்டாள். இந்த ஆண்டாளுடைய வழிபாடுங்கிறது நிறைய பெருமாள் கோவிலில் இருக்குது. அதுவும் பள்ளிகொண்ட பெருமாள் கோயிலில் ஸ்ரீரங்கத்தில் இருக்குது ஆண்டாள், ஸ்ரீவில்லிபுத்தூரில் ஆண்டாள், நிறைய இடங்களில் ஆண்டாளுக்குன்னு தனி சன்னதி இருக்குது. அப்போ அந்த ஆண்டாளை நீங்கள் வெள்ளிக்கிழமை அன்னைக்கு, பூர நட்சத்திரங்கிறதுனால வெள்ளிக்கிழமை அன்னைக்கு காலையில் 6 to 7 சுக்கிர ஓரையில் நீங்கள் வழிபாடு பண்ணிட்டு வரும்போது கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றி அப்படிங்கிறது நிச்சயமாக கிடைக்கும். சரிங்களா? கடன் இருக்குது எனக்கு அப்படின்னா இந்த பூர நட்சத்திரத்தன்னைக்கு சுக்கிர ஓரையில் அந்த பணத்தை எடுத்து அவங்ககிட்ட கொடுத்தீங்கன்னா அந்த கடனானது கண்டிப்பாக அடைஞ்சிரும். சரிங்களா? ஏன்னா இன்றைக்கி எல்லாத்துக்குமே அவங்களுடைய தகுதிக்குண்டான கடன் அப்படிங்கிறது மீறியே இருக்குது. ஒருத்தருக்கு வந்து 10,000 ரூபாய் சம்பளம்னா கடன் வந்து மாதம் 5,000 ரூபாய் இஎம்ஐ கட்டுற மாதிரியான விஷயங்கள் கூட இன்றைக்கி அப்படி தான் இருக்குது. இன்றைக்கி போகிற போக்கில் கூப்பிட்டு கடனை கொடுத்துட்றாங்க. கடனை வாங்கல நமக்கு தெரியறதில்ல, கட்டும்போது தான் அது மிகப்பெரிய ஒரு வருத்தத்தையும் வலியையும் கொடுக்குது. சரிங்களா? அப்போ இந்த பூர நட்சத்திரத்திற்கு உண்டான சிம்பிள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சங்கு. அப்போ வலம்புரி சங்கு இடம்புரி சங்கு 2 சங்கு இருக்கு இல்லையா, அப்போ அந்த 2 சங்கையும் நம்ம வாங்கி வீட்டில் வச்சு அந்த வழிபாடு பண்ணிட்டு வரும்போது கண்டிப்பாக நமக்கு ஒரு நல்ல மாற்றம் கிடைக்கும். அடுத்தது இல்லை அப்படின்னா அந்த கட்டில் மெத்தை இதெல்லாமே அதனுடைய சிம்பிள் தான். அதை விட நீங்கள் சங்கு யூஸ் பண்ணுங்கள். சங்கு அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா நீங்கள் மிகப்பெரிய பாசிட்டிவ் எனர்ஜியை ஈர்த்து கொடுக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய அமைப்பு அப்படிங்கிறது இந்த சங்குக்கு இருக்குது. அதுவும் சங்கு எல்லாம் பார்த்திங்கன்னா வலம்புரி சங்கு கிடச்சிது அப்படின்னா ரொம்ப சூப்பர். அந்த சங்குல வந்து நம்ம டெய்லியும் கொஞ்சம் தண்ணி ஊற்றி வச்சு நீங்கள் ஒரு காரியத்துக்கு போகணுன்னா கொஞ்சம் அந்த தீர்த்தத்தை எடுத்து குடிச்சிட்டு போனீங்கன்னா அந்த காரியம் முழுக்க உங்களுக்கு சாதகமாக பயன்படும். நீங்கள் பண்ணி பார்த்துட்டு அப்படி நடக்கலை அப்படின்னா கண்டிப்பாக என்னை கூப்பிட்டு கேளுங்க, ஏங்கம்மா இப்படி நடக்கலை எனக்கு அப்படின்றத கேளுங்க. ஆனால் கண்டிப்பாக நடக்கும். ஒரே டைமில் நடக்காது.
அந்த சங்கு உங்களுடைய உணர்வுகளோடு அந்த பொருள் உங்களுக்கு கனெக்ட் ஆகணும். அப்போ அது கண்டிப்பாக நடக்கும். அப்போ நம்ம தொடர்ந்து ஒரு 12 நாள் அதை நம்ம யூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்மளுக்கு எப்பெல்லாம் தேவையோ அப்போ யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம என்ன தெரியுமா பண்ணுவோம், இப்போ ஒரு தெய்வத்தை வழிபாடு பண்ண சொன்னால் ஒரு வாரம் போய் பண்ணுவோம். ஒரு வாரம் பண்ணிவிட்டு ஒன்றுமே நடக்கலையே அப்படின்னா எதுவுமே நடக்காது. அதை தொடர்ந்து நம்ம ஒரு விஷயத்தை பழக்கமாக மாற்றும் போது மட்டும்தான் அது நமக்கு வழக்கமாக மாறும். அப்போ அது நமக்கு அதுக்கான தேவைகளை நிறைவேற்றும். இப்போ நம்ம நான் ஒரு வாக்கிங் போகிறேன் அப்படின்னா ஒரு நாள் போகும்போது சோம்பேறித்தனமாக இருக்கும், 2ஆவது நாள் போகும்போது அடுத்த நாள் போகலாமான்னு தோணும், 3ஆவது நாள் போது இதெல்லாம் நமக்கு தேவையான்னு தோணும், 4ஆவது நாள் போகும்போது சுறுசுறுப்பாயிரும், ஓகே போகலாம், கொஞ்சம் சுறுசுறுப்பாயிரும், 5ஆவது நாள் கண்டிப்பாக போய்த்து ஆகணும். அப்போ டாக்டர் சொல்லிட்டாங்க நான் வாக்கிங் போய்த்து ஆகணும், அப்போ தான் என்னுடைய உடம்பு நல்லாயிருக்கும் அப்படிங்கிற அந்த பழக்கம் வர்றதுக்கே நமக்கு 12 நாள் ஆயிரும். அந்த 12 நாளைக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா யார் தடுத்தாலும் நிறுத்த மாட்டாங்க. அதனால தான் 1/4 மண்டலம், அரை மண்டலம், 1 மண்டலம், 12, 24, 48 இந்த 48 நாட்கள் எந்த ஒரு விஷயத்தை நம்ம செஞ்சுட்டாலும் அது நமக்கு பழக்கம் வழக்கமாக மாறிடும். அதுதான் இந்த மாதிரி நீங்கள் ஒவ்வொரு விஷயத்தையும் நீங்கள் செய்யும்போது கண்டிப்பாக வெற்றி அடையலாம்.